வணக்கம், இது உங்கள் எஸ்விட் தமிழ் டெக் யூடியூப் சேனல். பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலில் ஏர்னிங் பற்றி வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெலிகிராமை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் குரூப்பில் எப்படி ஆக்களை ஆட் பண்ணுறது, டெலிகிராம் மூலம் எப்படி நாங்கள் பணம் சம்பாதிக்கணுன்ற பற்றிலாம் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்கறாக்கள் மறக்காமல் பாருங்க. அதோட பார்த்தீங்கன்னா இலங்கையில் டராஸ் செல்லரக்கம் மூலம் எப்படி ஏர்ன் பண்ணுறது, ஒரு பொருளை வந்து எப்படி விற்கிறது, அது நிறைய வீடியோஸ் ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டிருக்கேன். அது வந்து டராஸ் செல்லர் அக்கௌண்ட் இன் தமிழ்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போய் கூட அந்த பிளேஸ்ட்டை பார்த்துக்கொள்ள முடியும். அதை விட நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏர்னிங் பற்றி வீடியோஸ் பண்ணணும்னா எங்களோட எஸ்விட் தமிழ் டெக் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் விட்டுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் ஏர்னிங் பற்றி எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மற்றும் எங்களோட டெலிகிராம் குரூப்பில் இணைஞ்சு கொள்ளணும்னா எங்களோட யூடியூப் சேனலில் போயிட்டு கீழே அபவுட் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கீழே சில லிங்க்ஸ் கொடுத்துருப்போம். ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் எங்களோட இணைஞ்சு கொள்ளணும்னா நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் இணைஞ்சு கொள்ள முடியும், ட்விட்டரில் இணைஞ்சு கொள்ள முடியும், எங்களோட டெலிகிராம் குரூப்லேயும் இணைஞ்சு கொள்ள முடியும். அதுக்குரிய ஃபெசிலிட்டிஸும் உள்ளது. இது வந்து டோக் வித் தமிழ்னு எங்களுடைய வெப்சைட் உள்ளது. அங்கேயும் நீங்கள் இணைஞ்சு கொள்ள வேணும்னா இணைஞ்சு கொள்ள முடியும். மற்றும் இந்த அனைத்து லிங்களும் எல்லா வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கட்டாயம் இருக்கும். ஸோ உங்கள் டெலிகிராம் இணைஞ்சு என்னிடம் எதுவும் டவுட்கள் கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் என்னிடம் டெலிகிராமில் இணைந்து விட்டு என்னிடம் பர்சனலாக மெசேஜ் செய்து உங்களுடைய கேள்விகளை கேட்டுக்கொள்ள முடியும். மற்றும் வீடியோவின் கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய முடியும். உங்களுடைய டவுட்களையும் அதில் வந்து கேட்டுக்கொள்ள முடியும். நான் முடிந்த அளவுக்கு அனைத்து கமெண்ட்டுக்கும் ரீப்ளை பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட கேள்வியை அதிலையும் கேட்டுக்கொள்ள முடியும். இல்லை டெலிகிராம் இணைஞ்சு என்னோட நேரடி தொடர்பு கொள்ளணும்னா அதில் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ள முடியும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு நாங்கள் வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, வாங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போனோம்னா ஸ்டார் கிளிக்னு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதன் மூலம் வந்து பணம் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது நாங்கள் வந்து யூடியூப்லேயே இருக்கட்டும், இல்லை வெப்சைட்டில் இருக்கட்டும், ஒரு நியூஸ் பார்க்கும்போது எங்களுக்கு அட் ஷோ ஆகுது, இல்லை டிவியில் இருக்கட்டும் ஒரு அட் ஷோ ஆகுது. அப்படி அட்டெல்லாம் பார்க்குறால எங்களுக்கு எந்த பலனும் கிடையாது. ஆனால் நாங்கள் வந்து இதில் வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு கொஞ்சம் அட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த அட்ஸை வந்து நீங்கள் சும்மா போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறது மூலம் வந்து உங்களுக்கு அந்த அட்ஸுக்குரிய ஒரு தொகை பணத்தை வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதன் மூலம் வந்து நாங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். இது பெருந்தொகை பணம் இல்லாட்டியும் உங்களுடைய சில பல தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறு பிஸ்னஸாக நீங்கள் வைத்துக்கொள்ள முடியும். இதில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் இருக்குது. அதில் கோல்ட்லேருந்து சில்வர்லேருந்து கோல்டு பிளாட்டினம் மெம்பர்ஷிப் இருக்குது. நீங்கள் அதுக்கெல்லாம் பே பண்ண வேண்டி இருக்கும். ஆனால் எங்களோட லிங்க் கொடுத்துருக்கோங்க கீழே. அந்த லிங்க் மூலம் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரல் கோட் கேட்கும். அதான் இந்த கோட் வந்து இந்த கோட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேரடியாக வந்து சில்வர் மெம்பர்ஷிப் வந்து இணைஞ்சு கொள்ள முடியும் ஃப்ரீயாக. ஓகே, எங்களோட லிங்க் மூலம் போனீங்கன்னா. ஸோ இது என்ன மாதிரி ஒர்க் ஆகுது என்ன மாதிரி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பப்ளிஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹவு டு மேக் மணின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி மணி ஏர்ன் பண்ண முடியும் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா பே அவுட் மெத்தட் இருக்கும். பே அவுட் வந்து இவங்க வந்து பேபாலில் பே அவுட் பண்ணுறாங்க. பேபால் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண தெரியல, இலங்கையில் எப்படி கிரியேட் பண்ணுறது, இல்லை வேறுங்க எப்படி கிரியேட் பண்ணுறது தெரியல அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ நாங்கள் செப்பரேட்டாக போட்டிருக்கோம். பேபால் அக்கௌண்ட் வந்து எப்படி இலங்கையில் கிரியேட் பண்ண முடியும் என்று நாங்கள் ஒரு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்காத ஆளுக்கு மேலே ஐ பட்டனில் கொடுக்குறோம், கட்டாயம் போய் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ள முடியும். பட் பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து சில ரூல்ஸ் இருக்குது. அதனால் வந்து டிலே ஆகிக்கொள்ளும். நீங்கள் பேபாலில் ஈஸியான முறையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொள்ள முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிட்காயினில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொள்ள முடியும் உங்களுக்கு அதுக்குரிய அட்ரஸ் இருந்தால். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முன்னுக்கு வந்துட்டோம். அதாவது எங்களோட லிங்க் மூலம் போய்க்க ஓப்பன் ஆகிற அந்த பேஜுக்கு வந்துட்டோம். கீழே போனீங்கன்னா ரோல் பண்ணி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பப்ளிஷர் ஒன்று இருக்கும், அட்வர்டைசர் ஒன்று இருக்கும். நீங்கள் பப்ளிஷராக நீங்கள் வந்து பார்க்க போகிறாள். ஆனால் வந்து நீங்கள் வந்து முதலாவது வந்து தேர்ந்தெடுக்கணும். இதுவே நீங்கள் வந்து ஒரு அட் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற பொழுது நீங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இதை கிளிக் பண்ணி இதன் மூலம் நீங்கள் போய்க்கொள்ள முடியும். ஓகே, நாங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணுறது தான் பார்க்குறோம். ஸோ வந்து நாங்கள் வந்து பப்ளிஷர்ன்றதை போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய ஆட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதை ஆன்லைனில் செஞ்சு செஞ்சு கொள்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து உடனடியாக வந்து பேமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது உங்களோட அந்த தொகை வந்து உங்களுக்கு கிடைச்ச உடனே உங்களுக்கு உடனடியாகவே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க பணத்தை வந்து பரிமாற்றம் செய்து கொள்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வித்ரோ வந்து பேபால் இல்லை பேங்க் இல்லை வேறு மெத்தட் மூலம் வந்து நான் குறிப்பிட்ட வேறு மெத்தட் மூலம் வந்து அவங்க வந்து பேமெண்ட் வந்து வித்ரோ செய்து கொள்ள முடியும். இதில் ஜாயின் ஆகிறது வந்து 100% ஃப்ரீ. எங்களோட கோட்டை நீங்கள் பாவிக்கும் போது உங்களுக்கு சில்வர் மெம்பர்ஷிப்பும் கிடைக்குது.
இது எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு அந்த வீடியோவில் முழுமையாக சொல்லி தரப்போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து முழுமையாக விளங்கும். நீங்களும் ஈஸியான முறையில் ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களுக்கு தான் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணால் தான் எங்களோட வீடியோ வந்து இன்னும் ப்ரோமோட் ஆகும். அதுமாதிரி எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எங்களோட வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம், அதனாலும் பயனடையணும் வேண்டாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பப்ளிஷரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நவுன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறோம். இப்போ லோட் ஆகிட்டு திருப்பி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிஷர் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, இங்கெல்லாம் அட்வர்டைசர் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. நம்ம கூறின மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு அட்வர்டைஸ் ஷோ பண்ண போகிறீங்க அப்படின்ற போது நீங்கள் அட்வர்டைஸ் அக்கௌண்ட்டில் போகணும். நீங்கள் வந்து ஏர்னிங் மணி மேக்கிங் பண்ணுறபடியாக நாங்கள் வந்து பப்ளிஷர் நாங்கள் வந்து வந்து பார்த்து மணி மேக் பண்ண போகிறோம். ஸோ பப்ளிஷர் அக்கௌண்ட்ன்றதை கிளிக் அதில் போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பப்ளிஷர் சைன் அப் பண்ணு இருக்குது, அதை நாங்கள் வந்து கிளிக் பண்ணுறோம். திருப்பி எங்களோட பேஜ் வந்து லோட் ஆகிட்டு எங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று கிடைக்கும். இந்த ஃபார்மை நாங்கள் வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சில டேட்டா வந்து நான் ஃபேக்காக தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் இந்த அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி நான் வந்து இந்த இதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொண்டிருக்கேன். ஓகே, உங்களுக்கு வந்து இதில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நேம் வந்து நாங்கள் கொடுக்கணும். நான் வந்து ஃபேக்காக கொடுக்குறேன், குமார் அண்டு ஃபேக்காக ஒரு அக்கௌண்ட் வந்து கொடுக்குறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா ஜுவல் லாஸ்ட் நேம்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நான் அதிலே சும்மா ஒரு ஃபேக்கான ஒரு நேம் தான் கொடுக்க போகிறேன். என்ன வந்து நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கப்படியா ரவி. இங்கே வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, அது நான் சும்மா ஒரு டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்குறேன். 93 அக்டோபர் வந்து கொடுக்குறேன் 19. பார்த்தீங்கன்னா இதில் வந்து யுவர் டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ண இயலாது. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேலண்டர் மாதிரி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டிங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து விழுந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க, சிட்டி கேட்டிருக்காங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க, ஜிப் கோட் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஓகே, நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து என்னோட பொய்யான அட்ரஸ் தான் கொடுத்துருக்கேன், என்னோட அக்கௌண்ட் இருக்கபடியா. ஆனால் நான் ஜெஃப்னாக இருக்கிறேன். ஸோ நார்மலாக ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கேன். பார்த்து கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. ஸோ நாங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்கணும். முன்னுக்கே வந்து 0094 போட்டிருக்கு, என்ன ஸ்ரீலங்கன்ற கோட் நம்பர் இது ஆல்ரெடி அடிச்சிருக்குது. அங்கே வந்து நாங்கள் நம்பர் தான் அடிக்கணும். நான் வந்து நார்மலாக ஒரு நம்பர் தான் கொடுக்க போகிறேன். ஸோ 10 நம்பர் வரக்கூடிய மாதிரி ஒரு நம்பர் வந்து கொடுக்குறேன். சும்மா 1 ஒரு நம்பர் வந்து கொடுத்து வச்சுக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு திருப்பி அதை இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும், பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஓகே, நான் இமெயில் அட்ரஸ் வந்து அது நான் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். எப்படி ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து பொய்யாக உருவாக்குறது வந்து அதுக்குரிய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இல்லாட்டி மேலே வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன். மறக்காம அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தேவைகளுக்கு வந்து ஈஸியான முறையில் ஒரு இமெயில் அக்கௌண்ட் வந்து டெம்பரரியாக வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, நான் வந்து இமெயில் அட்ரஸ் வந்து டைப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா முதலாவது இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு அதே திருப்பி காப்பி பண்ணி அதே மாதிரி அடுத்த இமெயில் அட்ரஸும் நீங்கள் கொடுக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. இது வந்து 8 டிஜிட்டல் நம்பர் கொடுக்கணும். நீங்கள் எல்லா லெட்டரும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கேபிட்டல், ஸ்மால், நம்பர், சிம்பிள் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ண ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்தா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கொடுக்குறேன். எந்த பாஸ்வேர்டு வந்தீங்கன்னா மீடியமாக இருக்குது. பட் நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது இது ஸ்ட்ராங் அண்ட் வார கேட்ட மாதிரி ரெண்டும் பார்த்து கொடுக்கணும். முதலாவது பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதே பாஸ்வேர்டை திருப்பி கன்ஃபார்ம் பண்ணுறக்காண்டி கீழே திருப்பி அதே பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்க வேண்டி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் செக்யூரிட்டின்னு வந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கேள்வி கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் ஒரு கேள்வியை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு அதுக்குரிய பதிலை வந்து இதில் கொடுக்கணும். இது வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அக்கௌண்ட் வந்து பேண்ட் ஆகுது, இல்லை அக்கௌண்ட் வந்து லொக் ஆகும்போது நீங்கள் இதே கேள்விக்கு சரியான பதிலை கொடுக்கும்போது அந்த அக்கௌண்ட் வந்து திருப்பி ரிகவரி பண்ணி கொள்ள முடியும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே கேட்டிருக்காங்க எப்படி நீங்கள் வந்து இதை வந்து பெற்றுக்கொண்டீங்க அப்படின்ட்டு. இதில் வந்து ஆன்லைன் அட்வர்டைஸ்டிங் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ஐடின்னு இருக்குது. இதில் தான் நீங்கள் இந்த ரெஃபரல் ஐடி வந்து கொடுக்கணும். இதை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சில்வர் மெம்பர்ஷிப் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா இதுதான் அந்த ரெஃபரல் நம்பர் 511703303337. நம்ம சைட்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இந்த ரெஃபரல் நம்பர். ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்து டைப் பண்ணினா தான் உங்களுக்கு வந்து அந்த மெம்பர்ஷிப் இது வந்து கிடைக்கும். அதோட சில பெனிஃபிட்களும் உங்களுக்கு ரெஃபரல் மூலம் போய் கிடைக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து அப்படியே நாங்கள் திருப்பி பார்த்து இதில் டைப் பண்ணணும். ஸோ நான் இதில் டைப் பண்ணிட்டேன். அதே இதை கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து 12 வயசுக்கு மேலே நீங்கள் அதை அக்ரி பண்ணி இதில் கீழே டிக் மார்க் பண்ணால் கன்ஃபார்ம் ஆயிடும். கீழே வந்து ரிஜிஸ்டர் கிடக்குது, அதை கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் போட்டு உங்களுக்கு இது வந்து லோடிங்காக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்வாங்க. இது ஃபுல்லாக லோடிங் ஆகி அவங்க வந்து உங்களுக்காண்டி அவங்களோட பேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறக்காண்டி இந்த டைமை வந்து அவங்க எடுத்துக்கொள்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து லோட் ஆகிக்கொண்டிருக்கு. உங்களோட பேஜ் வந்து உங்களோட வெப்சைட் வந்து க்ரியேட் ஆகிக்கொண்டிருக்கு. உங்களுக்கு இந்த ஒரு அக்கௌண்ட் வந்து
இதில் வந்து க்ரியேட் ஆகிக்கொண்டு இருக்குது. அதுக்கான தான் ஒரு டைம் வந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்கிறாங்க. இது வந்து எடுத்து முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து பொப்பப் ஆகும். அதாவது இமெயிலுக்கு வந்து உங்களோட ஆக்டிவேஷன் கோடை வந்து சென்ட் பண்ணுறான். அதை நீங்கள் இமெயிலில் போய் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வந்து பொப்பப் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு *clickand.comனு போட்டு எங்களோட இமெயில் அட்ரஸ் இதில் கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஆக்டிவேஷன் கோட் வந்து அனுப்பி வைக்கிறோம். ஸோ நீங்கள் அதில் போய் ஆக்டிவேட் பண்ண சொல்லி போட்டிருக்காங்க. ஒருவேளை இது வந்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு வந்து உங்களுக்கு இமெயிலுக்கு வந்துடும். அப்படி அது இந்த இமெயில் வந்து வரையலை அப்படின்ற பொழுது தான் நீங்கள் வந்து support.click.com இதில் போயிருந்து நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை வந்து சொல்லலாம். உங்களுக்கு வந்து இன்னும் அந்த இமெயில் வரையலை அப்படின்ட்டு இது வந்து சென்ட் ஆக்டிவேஷன் இமெயில் இருக்குது. அதை நாங்கள் கிளிக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இமெயிலுக்கு வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயில் ஓப்பன் பண்ணி இப்படி தான் பெறும். எனக்கு இது இமெயில் இல்லை, இது வந்து டெம்பரரி இமெயில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது வந்து இமெயில் இல்லை. பட் உங்களுக்கு இமெயிலுக்கு *clickன்னு போட்டு நீங்கள் என்ன நேமில் திறந்தீங்கன்னா அந்த நேம் இதெல்லாம் போட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் அக்கௌண்ட் நவ்ன்னு இருக்கும். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜ் வந்து லோட் ஆகி ஓப்பன் ஆகும். இதில் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டு நீங்கள் வந்து ஓகே உங்களுக்கெல்லாம் ஓகே ஆகிட்டு நீங்கள் திருப்பி சைன்இன் பண்ணணும். இல்லை சைன்இன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா திருப்பி வந்து சைன்இன் ஆகும். அதாவது திருப்பி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி அதில் பார்த்தீங்கன்னா கீழே பப்ளிஷர் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். நீங்கள் பப்ளிஷரில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே இமெயில் ஐடி கேட்பாங்க. அதுக்கு இமெயில் ஐடியை கொடுக்கணும். கொடுத்துட்டு கீழே பாஸ்வேர்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் இதில் கொடுக்கணும். கொடுத்துட்டு கீழே சைன்இன்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் வெயிட்னு வந்துட்டு உங்களுக்கு வந்து லோட் ஆகி ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஒன்றா ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 0 இருக்கும். நான் வந்து சின்ன செக் பண்ணுறக்காண்டி திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நான். ஓகே, இது வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 0 இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கீழே வந்து ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து PPC அவைலபிள் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் வெரிஃபிகேஷன் இருக்கும். இல்லாட்டி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக மொபைல் வெரிஃபிகேஷன் இதில் ஒன்று இருக்கும். ஓகே, நாங்கள் அதில் மொபைல் வெரிஃபிகேஷனை வந்து கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ப்ளீஸ் வெயிட்னு ஓடிட்டு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பர் காட்டும். நான் வந்து வேறு நம்பர் தான் கொடுத்தேன். அப்புறம் நம்பர் மாற்றிட்டேன். இதுவும் ஒரு ஃபேக் நம்பர் ஒன்று தான். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட் மெசேஜ் வரும். அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து இதில் கொடுத்துருக்காங்க நம்பருக்கு ஹலோ 9496 நீங்கள் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து இது வந்து வெரிஃபிகேஷன் விழுந்துடும். இல்லாட்டி சில டைமில் வந்து உங்களுக்கு சரியாக வாட்ஸ்அப்புக்கே ஒரு மெசேஜ் போட்டிருப்பாங்க. அதில் கிளிக் பண்ண சொல்லி வெரிஃபிகேஷன் உண்டு. அது வந்து உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் வேறு மாதிரி வரும். ஸோ இதை பார்த்து இது வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் ஹலோ 9496 டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் ஆகிடும். வெரிஃபிகேஷன் ஆன அப்புறம் உங்களுக்கு வந்து எப்படி கொண்டு இதில் வந்து டிக் விழுந்து இல்லை சரி விழுந்துடும். அப்படி வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணணும். வெரிஃபிகேஷன் ஆன அப்புறம் உங்களுக்கு வந்து எப்படி கொண்டு காட்டுறேன் பாருங்க. ஓகே, இதுக்கு பிறகு இதில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுற அப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேலே வந்து டாப் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா PPC அட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து இதில் கொஞ்சம் ஆட் வந்து ஷோ ஆகும். எனக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு 7 ஆட் வந்து ஒர்க் பண்ணபடியாக எனக்கு வந்து மிச்ச 4 ஆட் ஷோ ஆகுது. ஒரு நாளைக்கு வந்து 10 to 11 ஆட் வந்து ஷோ ஆகும். இதுக்குரிய பேமெண்ட்டும் வந்து ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஓகே, நீங்கள் இதில் என்ன செய்ய வேண்டியதுன்னா இதில் பார்த்தீங்கன்னா அட் ADIDன்னு போட்டு அந்த கோட் நம்பர் போட்டிருப்பாங்க. நீங்கள் அட்டை வந்து கிளிக் பண்ண வேண்டியதான் உங்களுக்கு வேலை. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆட் வந்து லோட் ஆகும். அந்த பேஜ் லோட் ஆகி ஃபுல்லாக ரன் ஆகி லோட் ஆகி முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்துட்டு ஃபுல்லாக லோட் ஆகி ரன் ஆகின பிறகு நீங்கள் அந்த பேஜை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த பேஜில் ஒன்றும் பார்க்க தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஒரு $1 எனக்கு வந்து $0.01 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் மேல் கோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முதல்ல வந்து 7 இருந்தது, இப்போ 8 ஆகிடுது. ஸோ இப்போ வந்து 0.08 இருக்குது. நான் இன்னொரு ஆட் ஒன்றை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் அதுவும் வந்து லோட் ஆகுது. லோட் ஆகி முடிஞ்ச அப்புறம் அதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஸோ 0.09 வந்துருக்கு. ஸோ இன்னும் நமக்கு 2 more ஆட்ஸ் இருக்குது. அந்த 2 more ஆட்ஸையும் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். அந்த ஓப்பன் ஆகிற பேஜில் வந்து நீங்கள் ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பேஜ் வந்து லோட் ஆகி முடிஞ்சோடனே நீங்கள் அந்த பேஜை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டால் சரி. வேறு எந்த சைன் அப்போ எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. நார்மலாக அந்த பேஜ் லோட் ஆன அப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா சரி, உங்களுக்கு வந்து உடனடியாகவே காசு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து $0.11 வந்து எனக்கு என் அக்கௌண்ட்டில் வந்து சேர்ந்துட்டுது. இதுவே நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எந்த இதில் போனபடியாக, அதாவது எந்த ரெஃபரல் லிங்கில் போனபடியாக உங்களுக்கு வந்து சில்வர் மெம்பர்ஷிப் கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் ரைட் சைடில் இப்போ பப்ளிஷர் அக்கௌண்ட் சில்வர் மெம்பர் உண்டு. இதுவே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி வாங்கலாம். அதாவது கோல்டு மெம்பர்ஷிப் வாங்கலாம், இல்லாட்டி பிளாட்டினம் மெம்பர்ஷிப் வாங்கலாம். அது என்ன மாதிரி ஒன்று காட்டுறேன் பாருங்க. ஸோ அடுத்த லோட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா சில்வர் மெம்பர்ஷிப்பு வந்து உங்களுக்கு ஃப்ரீ. அதாவது ஒரு நாளைக்கு ஒர்க் வந்து 0.10 10 கிடைக்கலாம். 1 கிடைக்கலாம். பார்த்தீங்கன்னா 0.11 மற்ற நாங்கள் சில டைமில் பார்த்தீங்கன்னா 0.10 கிடைக்கும் ஒரு நாளைக்கு. அதுக்கு மேலே ஒர்க் பண்ணே இல்லை. அதுவே கோல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து $5 கிட்ட ஏர்ன் பண்ணலாம் ஒரு per டேலி.
ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து காசு கட்டி வாங்கணும் $19.95 பே பண்ணி தான் வாங்கணும். அதே மாதிரி பிளாட்டினத்துக்கும் இருக்குது, அதுக்கு நீங்கள் பே பண்ணி தான் வாங்கணும். கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், அதுக்கு வந்து ப்ராஃபிட் கொஞ்சம் கூடவே இருக்குது. எங்களுக்கு போய் ஒர்க் பண்ணி நாங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சில்வர் இதுவே போதும். அதாவது ஃப்ரீ எந்த லிங்க் மூலம் போன அந்த சில்வர் இதுவே போதும். இதை நாங்கள் வந்து எப்படி நாங்கள் வந்து எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 4ஆவதாக பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ன்னு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீக்வெஸ்ட் பே அவுட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் காட்டுவாங்க. நீங்கள் பேபால், பிட்காயின், பேங்கர், வெஸ்டர்ன் யூனியன் இதுலேருந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ள முடியும். மினிமம் பே அவுட் வந்து $50, அதாவது பேங்க்குக்கு. அதாவது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 4ஆவதுல ஆட்டோ பே அவுட் ஒன்று இருக்குது. ஓகே, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்குது, நீங்கள் சேஞ்ச் பண்ணினா சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. ஓகே, 3ஆவது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பி ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து மணி வந்து வித்ட்ரோ பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து $50 இருக்கணும். $50 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பேங்க்கில் வித்ட்ரோ பண்ணி கொள்ளலாம். பேங்க்கில் வித்ட்ரோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். பேங்க் நேம், எந்த கண்ட்ரி, பேங்க் சிட்டி, பேங்க் அட்ரஸ், அக்கௌண்ட் நேம், ஐபிஎன், அக்கௌண்ட் நம்பர். ஐபிஎன் எல்லாம் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிக்கு தான் வரும், அங்கே மற்ற கண்ட்ரிக்கு வராது. பிரான்ச் கோட், சிவிஸ் கோட் எல்லாம் போட்டு நீங்கள் சர்வீஸ் சேஞ்சை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து பேங்க்கில் வந்து நீங்கள் வித்ட்ரோ பண்ணிக்கொள்ள முடியும். பேங்க்கில் வித்ட்ரோ பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து பேபால் இதுலேயுமே வித்ட்ரோ பண்ணி கொள்ள முடியாது. இப்போ பே அவுட் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணால் பேபால் இமெயில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட பேபால் இருக்குன்னா பேபால் இமெயில் அட்ரஸ் இதில் வந்து டைப் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லை பிட்காயின்ஸ் அட்ரஸ் இருக்குன்னா பிட்காயின்ஸ் அட்ரஸ் டைப் பண்ணிவிட்டு பிட்காயின்ஸ் இருக்குன்னா பிட்காயின்ஸ் அட்ரஸ் டைப் பண்ணிவிட்டு சர்வீஸ் சேஞ்சை கொடுத்து விடுங்க. ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ பே அவுட் ஸ்டேட்டஸ் இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு பேபாலுக்கோ பிட்காயினுக்கு வந்து இது பேமெண்ட் வந்துடும். இதில் வந்து எனேபிளாக கொடுத்துட்டு கீழே வந்து உங்களுக்கு பேபாலோ பிட்காயினோ எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துட்டு சேவ் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளும், அதாவது பேபால் வந்து $10 நீங்கள் ரீச் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பேபாலுக்கு வந்து வித்ட்ரோ கொடுத்துருவாங்க. மினிமம் $10. நான் வந்து பேபாலை தான் வந்து எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பேங்க் அக்கௌண்ட் வந்து $50. அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கொஞ்சம் ஆட் தருவாங்க. அந்த ஆட் பார்க்குறது மூலம் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து $0.1 வந்து ஏர்ன் பண்ணிட்டேன். அதாவது சில்லங்க மணிப்படி ஒரு $40 கிட்ட ஏர்ன் பண்ணிட்டேன் ஒரு 5 நிமிஷத்தில். இதே மாதிரி நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ணுறதால வந்து ஈஸியான முறையில் உங்களுக்கு ஒரு மொபைல் ரீசார்ஜுக்கோ இல்லை ஒரு சின்ன தேவைக்கோ நீங்கள் வந்து இதன் மூலம் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். இதுவே நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து நிறைய ஒரு வருமானத்தை வந்து ஈட்டிக்கொள்ள முடியும். ஏன்னா வந்து $5 எல்லாம் இருக்குது கோல்டு மெம்பர்ஷிப்புக்கு. அதுவே நீங்கள் பிளான்ட்டு போய் உங்களுக்கு ஒரு நாளைக்கு $7 கிட்ட நீங்கள் ஈஸியான முறையில் ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். இப்படியான ஆட் பார்க்குறது மூலம் நார்மலாக பேஜ் ஓன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது மூலம் நீங்கள் ஈஸியாக முறையில் ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். நான் வந்து இதன் மூலம் வந்து இப்போ என் அக்கௌண்ட்டுக்கு பணம் எடுத்த உடனே உங்களுக்கு வந்து என் ட்விட்டர்லேயும் என் டெலிகிராம் குரூப்லேயும் வந்து நான் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் வந்து ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் என் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் ஜாயின் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக டெலிகிராம் குரூப்புக்கு போகும். அதில் நீங்கள் போய் ஜாயின் ஆகிக்கொள்ள முடியும். அதில் டவுட்கள் எது இருந்தாலும் கேட்டுக்கொள்ள முடியும். அடுத்தது ட்விட்டரில் கூட நீங்கள் என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ள முடியும். அதுலேயும் வந்து நான் வந்து என்னுடைய அப்டேட்டில் பேமெண்ட் வித்ட்ரோ அப்டேட் எல்லாம் போடுவேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு பார்த்துட்டு இந்த வீடியோக்கு லைக் ஒன்று பண்ணிவிட்டு இந்த வீடியோ எப்படின்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் அடிங்க. அந்த கமெண்ட் தான் என்னை வந்து அடுத்த வீடியோவுக்கு மோட்டிவேட் பண்ணும். இன்றைக்கி இவ்வளோ தான் வீடியோ. ஸோ அந்த வெப்சைட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி ஒரு ஸ்டாக் கிளிக் மூலம் வந்து ஆட் பார்க்குற மூலம் வந்து ஏர்ன் பண்ணி கொள்வது அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து SV தமிழ் டெக் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் ஏர்னிங் பற்றி போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பெறும். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எங்களோட SV தமிழ் டெக் யூடியூப் சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களையும் இணைச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஈஸியான முறையில் இருக்கும். இப்படியான ஆன்லைன் ஜாப்புகள் ஆன்லைன் ஏர்னிங்களை பற்றி அறிந்து கொள்றதுக்கும் அவங்களும் ஒரு சில சிறிய முதலீட்டை வந்து எடுத்துக்கொள்றதுக்கும் அவங்களுக்கு வந்து இலவாக இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.